பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். இப்போ இது நான் ஒரு கிழமைக்கு முதல், இப்போ நான் சாதாரணமாக நான் வாசித்து தியானித்தது தான். ஒரு கிழமைக்கு முதல் திடீரென இந்த வாசகம் வந்துச்சு. அப்போ நான் அதை தியானித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய செபத்தில், இப்போ நான் எப்படி செபிக்கிறேன், ஒரு குருவாக என்னுடைய வாழ்வில் ஜெபம் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இந்த உவமையின் அடிப்படையில் பார்த்தேன். அப்போ அன்பான சகோதரங்களே, நாம் பார்க்குறோம் என்ன ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆதல். சரிதானே? ஃபாதர் நல்ல அழகாக விளக்கப்படுத்தினார் வெளிவேடக்காரத்தனம். அப்போ இதில் ஒரு வெளிவேடக்காரத்தனம் தான் இருக்குது. இப்போ சில வேளை நாம் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போகிறோம், அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் வேலை செய்கிறோம், அல்லது நான் ஒரு செமினரியாக இருக்கிறேன், ஒரு அருட்சகோதரியாக இருக்கிறேன் என்றெல்லாம் நினைச்சு நாங்கள் சில வேளை பெரிய ஆக்கள், அதாவது கடவுள் நம்முடைய பொக்கெட்டில் இருக்கிறார் என்று செல்லும் சில ஆக்கள் நினைக்கலாம். பரிசுத்த ஆவியார் தங்களோட பொக்கெட்டில் இருக்கிறன்னு நினைக்கிறதானே சில ஆக்கள். அப்போ அது மாதிரி நாங்களும் நினைக்கலாம். ஆனால் உண்மையான சுபம் என்ன என்று சொல்லி இதில் நமக்கு விளங்குது. கடவுள் முன்னிலையில் நாம் எந்தளவு தூரம் தான் பிள்ளைகளாக இருந்தாலும் கடவுளுடைய மார்பில் எட்டி உதைக்கிற பிள்ளைகளாகத்தான் நிறைய தரம் இருக்கிறோம். நான் பார்க்குறது சில சின்ன பிள்ளைகளை அப்பா அம்மா தூக்கி வச்சுருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் சில அப்பாட நெஞ்சில் உதையும். சரியா? சின்ன பிள்ளைகளாக உதைகிறது ஓகே, அப்பாட நெஞ்சுக்கு வலிக்காது, அப்பாவுக்கு சந்தோஷம். ஆனால் அதுவே ஒரு பெரிய பிள்ளை அப்பாட நெஞ்சில் உதைஞ்சா அப்பாவுக்கு வலிக்கும், அது தாங்க இயலாது. அது மாதிரித்தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையில், நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் சிறிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் வளர வேணும். அதுதான் இன்றைக்கு அழகாக நம்முடைய குருமுதல்வர் சொல்லிட்டு போனார். ஃபாதர் செல்வரத்னத்தில் புத்தகத்தை குறிப்பிட்டு அழகாக சொல்லிட்டு போனார். நம்முடைய செவ்வாழ்வில் நாம் வளர வேணும். எந்த நாளும் சின்ன பிள்ளைகள் மாதிரி இருந்து அப்பாட நெஞ்சில் உதைச்சி கொண்டே இருக்கிறாது. ஆகவே அன்பான சகோதரங்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்குறோம் என்று சொன்னால், நாம் எவ்வளவுதான் பிள்ளைகளாக இருந்தாலும் பல வேளைகளில் அப்பாட நெஞ்சில் எட்டி உதைக்கிற பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். ஆகவே நமக்கு இந்த ஏற்புடைமை, அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்போ யார் கடவுள் முன்னால் ஜஸ்டிஃபை ஆகிறது? வெறுமனே சில வேளை ஏனோ தானோ என்று பல விடயங்களை செய்பவர்கள் அல்ல, மாறாக தங்களுடைய அந்த நிலைமையை கடவுள் முன்பாக ஏற்றுக்கொள்பவர்கள் தான். அப்போ அதனால என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே நான் கேட்டு பார்த்தேன், நான் ஒரு பாவி, நான் அதை உணர்ந்து ஆண்டோர் முன்பாக ஏற்றுக்கொள்கிறேனா என்றதான் முக்கியம். அப்போ பாருங்க, இந்த வரி தண்டுவோர் போல என்னுடைய ஜெபம் அமைகிறதா, அதுதான் மிகவும் முக்கியம். அப்போ அதை கூறிக்கொண்டு நான் எடுத்துக்கொள்கிற இந்த விடயம்தான், விவிலியம் எவ்வாறு நம்முடைய செப வாழ்வின் ஒரு இயலாக இருக்கிறது. விவிலியம் எவ்வாறு நம்முடைய ஜெப வாழ்வின் இயலாக இருக்கிறது. நம்முடைய கத்தோலிக்க ஜெப வாழ்க்கையின் ஒரு கருவியும், அதே போல நம்முடைய ஜெபத்திலே உந்தி செல்லுகின்ற இந்த கடவுள், அன்பான கடவுள், அவரோடு நாங்கள் உறவு கொள்ள வேண்டும், அவருக்கு ஏற்புடையவராக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிற ஒரு முக்கியமான கடவுளுடைய அன்பு செய்தியாகத்தான் முழு விவிலியமுமே அமைந்திருக்கிறது. சரிதானே? முழு விவிலியமும் அமைந்திருக்கிறது இந்த உறவை ஆழப்படுத்துகின்ற கடவுளுடைய அன்பு செய்தியாக அமைகிறது. அது கருவியாகவும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே நம்முடைய ஜெப வாழ்வு என்று நாங்கள் சொல்லும்போது ஃபாதர் அழகாக சொன்னார், பிதற்ற வேண்டாம். ஆகவே தான் கத்தோலிக்க திருச்சபையில், நம்முடைய திருத்தூதர் வழிவருகின்ற இந்த திருச்சபையில் நமக்கென்று ஜெப பாரம்பரியங்கள் இருக்கிறது. ஜெப பாரம்பரியங்கள், அதை பற்றித்தான் நான் உங்களோடு கலந்துரையாடப் போகிறேன். அது எப்படி, எந்தளவு தூரம் விவிலிய மையமாக இருக்கிறது நம்முடைய ஜெபம், கத்தோலிக்க ஜெபம். நமக்கு இந்த பிரிந்த சபையெல்லாம் சொல்றது என்ன, கத்தோலிக்கருக்கு விவிலியத்தோட ஜெபிக்க தெரியாது. அதுதானே பெரிய பிரச்சனை. கத்தோலிக்கருக்கு விவிலியத்தோட ஜெபிக்க தெரியாது, அவங்களுடைய ஜெபத்தில் விவிலியம் இல்லை.
இப்ப நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம், நம்முடைய ஜெபம் எல்லாமே விவிலிய மையமாக கொண்டதுதான். நம்முடைய ஜெபம் எல்லாமே விவிலியம் தான் நிறைந்திருக்கிறது. இப்ப நாங்க முதலாவது விஷயம் பார்க்க போறோம், கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஜெபம் தான் நாங்க சொல்லுவோம் கட்டளை ஜெபம். அப்ப நோமலா ஃபாதர்மார், சிஸ்டர்மார், பிரதர்மார் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாங்க. சில வேளை பொதுநிலை விசுவாசிகள் நீங்களும் ஜெபிப்பீங்க. அதாவது இரவு ஜெபம், அதாவது காலை ஜெபம், இரவு ஜெபம், அதே போல விசேட விதமாக மதிய நேரமும் செபிக்கிற ஜெபம். ஆனா உண்மையிலேயே அந்த ஜெபம் கிட்டத்தட்ட 7 முறை, ஒரு நாள்ல 7 முறை ஜெபிப்பாங்க, 7 முறை ஜெபிப்பாங்க. அப்ப இந்த ஜெபம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த கட்டளை ஜெபத்தை நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, விவிலியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திருப்பாக்கள், அதே போல விவிலியத்தில் இருக்கக்கூடிய பல விதமான முக்கியமான சம்பவங்கள் மற்ற விவிலிய பகுதிகளில் இருந்து இப்படியாக ஒரு விவிலியம் நிறைந்த ஒரு ஜெபமாகத்தான் இந்த கட்டளை ஜெபம் அமைகிறது. சரிதானே? அப்ப இது முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஜெபம். நம்ம இன்னைக்கு நாம இம்ப்ரோவைஸ் பண்ணல, அதாவது எழுந்து நின்று நாம டக்கு டக்குண்டு நம்ம ஆண்டர்கிட்ட கேட்கலாதா என்றெல்லாம் நம்ம விவாதிச்சோம். அப்ப அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நாங்க ஒரே குழுமமாக இந்த முழு அகில திருச்சபையும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், எங்கே 2 3 ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன், அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அதனாலதான் அன்பான சகோதரங்களே, இந்த கட்டளை ஜெபத்துல திருச்சபையினுடைய அந்த மன்றாட்டுகள் இருக்குது. அப்ப இந்த மன்றாட்டுகள் எல்லாம் முழு திருச்சபையிலையும், நாம தமிழ்ல ஜெபிச்சாலும் உண்டுதான், ஆங்கிலத்தில் ஜெபிச்சாலும் உண்டுதான், அல்லது இத்தாலி மொழியில ஜெபிச்சாலும் உண்டுதான், எந்த மொழியில ஜெபிச்சாலும் முழு திருச்சபையும் ஒன்று சேர்ந்து ஒரே கருத்துக்காக ஜெபிக்கிறது. அதுல தான் மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டவருடைய விருப்பம் அடங்கி இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேணும். ஆகவேதான் இங்கே இருக்கக்கூடிய குருக்கள் துறவிகள் புரிந்து கொள்ள வேண்டும், அது மிகவும் முக்கியமான ஜெபம். நாங்கள் ஒருமனப்பட்டவராக அதை ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல பொதுநிலையினருக்கும் அது ஜெபிக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மாதா டிவியை திறந்தீங்கன்னு சொன்னால் பல வேளைகளில் அந்த ஜெபத்தோடு தான் ஆரம்பிப்பாங்க. அதே போல் வேளாங்கண்ணி மாதா கோவில் பூசை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயா டிவியில், அதுலேயும் அந்த காலை ஜெபத்தோடு தான் ஆரம்பிப்பாங்க. ஆகவே அந்த ஜெபம் முழுக்க முழுக்க கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய முழு திருச்சபையும் ஜெபிக்கிற அந்த ஜெபம் முழுக்க முழுக்க இறை வார்த்தையை மையமாக கொண்டதாக அமைகிறது. ஆகவே நம்முடைய ஜெபம் இறை வார்த்தையை மையமாக கொண்டு விளங்குகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க 7 முறை ஜெபிக்காட்டிக்கும் திருப்பாடல் 118 சொல்லுது, 7 முறை நான் உம்மை புகழ்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி. நாங்கள் 7 முறை ஜெபிக்காட்டிக்கும் சில வேற்று மதத்தவர்கள் 5 முறை ஜெபிப்பாங்க. நாம் குறைஞ்சது ஒரு 3 முறை ஜெபிக்கணும் என்று தான் நமக்கு இந்த திருந்தாதி 3 தடவை அடிக்கிறாங்க, காலையில் மத்தியானம் பின்னரம் என்று சொல்லி. ஆனால் அதுவும் பொருட்படுத்தாமல் நாம் ஏனோ தானோ அங்காலையும் இங்காலையும் மலைஞ்சு கொண்டு இருப்போம். அப்போ ஆகவே நம்முடைய ஜெபம் எப்படி அமைகிறது? குறைஞ்சது நாங்கள் 3 முறையாவது ஜெபிக்கிறோமா? அது திருச்சபையோடு சேர்ந்து ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெபம் ஒருமனப்பட்டதாக இருக்கிறதா என்றதை நாங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் அவதானமாக சிந்தித்து பார்ப்போம். சரி, அதுக்கு பிறகு மிகவும் முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், எவ்வாறு நம்முடைய திருப்பலி திருவிவிலியத்தை மையமாக கொண்டிருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருப்பீங்க நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போகிறவங்க. நான் கையெழுத்தெல்லாம் சொல்ல இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் திருப்பலிக்கு போகிறவங்க இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக திருப்பலி போகிறவங்க இருப்பீங்க, எல்லாரும் இதில் வந்திருக்கிறவங்க எல்லாருமே. ஆனால் பல வேளைகளில் நம்ம மறந்து விடுறோம், நம்முடைய திருப்பலி எந்தளவு தூரம் இறை வார்த்தையை மையப்படுத்தியதாக இருக்கிறது, எந்தளவு தூரம் ஆண்டவருடைய வார்த்தையை மையப்படுத்தி திருத்தூதர்கள் நமக்கு தந்த ஒரு மாபெரும் பொக்கிஷமாக இந்த திருப்பலி அமைகிறது என்பதை நாங்கள் பல வேளைகளிலே புரிந்து கொள்வது கிடையாது. சரியா? அப்போ அதனால தான் ஒரு அறிஞர் சொல்கிறார், சில வேளை சிலாக்கள் திருப்பலிக்கு போனால் அந்த டென்டிஸ்ட இதுக்கு போகிற மாதிரியா, அதாவது அந்த பல்லு டாக்டர்கிட்ட போனால் நமக்கு அந்த கூச்சமாக இருக்குன்னு தானே,
அதாவது அவர் ஐயோ ஐயோ இப்போ அவர் நிப்பாட்டுவாருன்னு எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியாம் சிலாக்கள் பூசைக்கு போனேன், எப்போ முடியும்னு சொல்லி. ஏன்னா சில வேளை அதில் அருமை பெருமை தெரியாதால பல வேளைகளில் நாங்கள் அப்படி ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதும் இருக்குது. ஆகவே தான் அன்பான சகோதரங்களே, இந்த திருப்பலியில் எந்தளவு தூரம் திருவிவிலியம் ஆழமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். சரியா? முதலாவது, ஏன் கத்தோலிக்க திருச்சபையில் நாங்கள் இந்த திருப்பலியை கொண்டாடுகிறோம்? ஃபாதர் சொன்ன மாதிரி அது ஒரு கட்டளை, ஆண்டவருடைய கட்டளை. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு ஆள் வாசிக இதில் இருக்கிறத முதல் பகுதியை சின்னனா இருக்கா? ஓகே, அதுதான். பாத்தீங்க தானே, என்னுடைய நினைவாக இதை செய்யுங்கள். அவர் என்ன சொல்றாரு? அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது என் உடல் என்று சொல்லி இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். அப்ப அது அவருடைய கட்டளை என்பதால் தான் திருச்சபை இன்று வரை திருப்பலியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. சிலவேளை நமக்கு அது ஒரு டென்டிஸ்ட் அனுபவமாக இருக்கலாம், ஆனால் திருச்சபை நிகழ்த்தி கொண்டிருக்குது. அது ஆண்டவருடைய கட்டளை. சிலவேளை ஒப்பு கொடுக்குற சுவாமிக்கும் சிலவேளை அப்படி ஒரு அனுபவமாகவும் இருக்கலாம். இப்போ பிரதர் நல்ல ஆசையாக ஃபர்ஸ்ட் மாதத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறார், ஆனால் ஒரு 5 வருஷம் போன பிறகு கொஞ்சம் கஷ்டமாக வரலாம். அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மனசில் வச்சிருக்க வேணும். அப்போ இது அவருடைய கட்டளை. சரியா? ஏன் அந்த கட்டளை அவருடைய நினைவாக நாங்கள் செய்ய வேணும். அப்போ இதை நாங்கள் பார்க்குறோம். நம்முடைய திருச்சபையில் அதை கடைப்பிடிச்சாங்க, ஆரம்ப திருச்சபையில். சரியா? நம்முடைய திருத்தூதர்கள் எவ்வாறு இந்த அவர் ஆண்டவருடைய கட்டளையை கடைப்பிடிச்சாங்க அதையும் கொஞ்சம் வாசிச்சு பார்ப்போம். வாசிங்கம்மா, அல்லது ஐயா வாசிங்க. 2வது, சரி கடைசி வசனம் வாசிங்கம்மா. பகிர்ந்து உண்டு வந்தார். பாத்தீங்கன்னா, இது ஆரம்ப திருச்சபையில கோயிலுக்கு போகலாம், ஆனா அங்க அப்பம் பிடையலாது. அதாவது ஆண்டவர் சொன்னதை செய்ய இயலாது. ஏன்னா அவங்களுக்கு ஜெருசலேம் தேவாலயத்துக்கு போகலாம், ஆனா அங்க போனா ஆக்களை சந்திக்கலாம், அவங்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பத்தி சொல்லி கொடுக்கலாம், ஆனா அங்க அப்பம் பிடையலாது. அப்ப அப்பம் பிடக்கூடிய ஒரே இடம் என்னன்னு சொன்னா அது அவங்களோட வீடுகள் தான். ஆகவே தான் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு, அது மிகவும் முக்கியம், பிரேக்கிங் ஆஃப் த பிரெட். அப்போ அது அவங்க திருப்பலி நிகழ்த்தி அதுக்கு பிறகு அவங்க உணவை அருந்துறாங்க. அதனால தான் பவுலடிகளார் அழகாக சொல்லுவார், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சிலாக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த அப்பத்தை ஆக்கள் எல்லாம் வர முதல், அதாவது ஏழைகள் எளிய மக்கள் எல்லாம் வர முதல், கொஞ்சம் வசதி உள்ளவங்க நல்ல சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து டக்கண்டு அப்பத்தை பிட்டுட்டு டக்கண்டு அவங்க கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் திறந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, மூக்கு மூட்டை இருக்கிறாங்க. ஏழை எளியல் வருதிகள், அப்பவும் இல்லை சாப்பாடும் இல்லை. அவர் சொல்றார், இது ஒரு சாபம். நீங்க பிட்டது அப்பம் கிடையாது, நீங்க பிட்டது ஆண்டவருடைய நினைவு கிடையாது, நீங்க பங்கு பெற்றியது திருப்பலி கிடையாது. அதுதான் அழகாக பார் சொன்னாரு. அந்த சோஷியல் டைமென்ஷன் ஆஃப் அவர் ஃபாதர். பிள்ளைங்க, அந்த சமூக ரீதியான அந்த ஜெபத்தினுடைய அந்த அந்த டிமாண்ட். சரியா? ஆகவே தான் அன்பான சகோதரங்களே, அவங்க வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு. அப்ப நாங்க பாருங்க, ஆண்டவருடைய கட்டளை அதை முதல் திருச்சபையில நிறைவேற்றினாங்க. முதல் திருச்சபையில கொஞ்சம் பேரண்டபடியால அவங்க வீடுகள் தோறும் அவங்க திருத்தூதர்கள் அதை செய்துக்கிட்டு போனாங்க. சரிதானே? அப்ப அதை நாங்க பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பார்க்கிறோம் the structure of the mass. அப்ப நம்முடைய திருப்பலி இப்ப இது ஆண்டவருடைய கட்டளை, அப்புறம் அதை செய்துக்கிட்டு போறாங்க ஆரம்ப திருச்சபையில. அப்புறம் நம்முடைய திருப்பலி
சாதாரணமாக எடுத்து பார்த்தா முதல்ல இறை வார்த்தை வழிபாடு இருக்கு, அப்புறம் அப்பம் பிடும் வழிபாடு இருக்குது. சரியா? அப்ப அது எங்கே இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அந்த ஒரு முறையை நம்ம இன்றைக்கு பார்த்தோம்னா பல இடங்கள்ல பல மேடைகள் போட்டு பலரும் பலவிதமான விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லித்தாராரு எப்படி நம்முடைய வழிபாடு அமைய வேணும் என்று சொல்லி. சரியா? அழகாக சொல்லித்தாராரு. அதை நாங்க பார்க்கிறோம். இந்த 24வது லூக்கா 24வது அதிகாரத்தில் அந்த எம்மாவுஸ் பயணத்தில் போற அந்த 2 சீடர்களோட ஆண்டவர் ஒன்றிச்சு போகும்போது அவர் அழகாக இந்த விஷயத்தை சொல்றார். சரியா? வாசிக்கமாம் 27ஆம் வசனத்திலிருந்து. அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர் அவரிடம், எங்களிடம் தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி. இதுல வாசிங்கம்மா, நான் அதெல்லாம் கழிச்சிட்டேன். இதை பார்த்து வாசிங்க. அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். சோ இதுதான் அந்த அப்பம் பிடுதல், அதாவது திருப்பலி. உயிர்த்த ஜேசு நிகழ்த்திய திருப்பலி. பாருங்க, அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். முதல்ல என்ன செய்யறாரு? அவர்கள் வழியில் வரும்போது அவர்களுக்கு இறை வார்த்தையை சொல்லி கொடுக்கிறாரு. 2வது அவர்களே கூப்பிடுறாங்க எங்களோட தங்கும் என்று சொல்லி. அவர் தங்கி செய்கிற முதல் வேலை என்னன்னு சொன்னா அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறாரு. அங்கே அவர்கள் கண்கள் திறப்படுகின்றன. பாத்தீங்க தானே? முதல்ல ஃபாதர் அல்வின் அழகாக சொன்னார். அந்த கண் திறப்பு என்று சொல்றது விவிலியத்தில் சும்மா நம்ம ஒரு குருடன் பார்வை பெறுவது கிடையாது. ஆனால் ஒரு விசுவாசம் குன்றியவன், நம்பிக்கை அற்றவன் நம்பிக்கையாளராக மாறுதல் தான் பார்வை. சரியா? நம்பிக்கை அற்றவன் அல்லது நம்பிக்கை குன்றியவன், ஃபாதர் சொன்னார், நம்பிக்கை குன்றியவன் முழுமையான நம்பிக்கையை பெறுதல் தான் பார்வை. ஆகவே இங்கே இவர்கள் பேதலித்து ஆண்டவரை விட்டு வெகு தூரம், அவர் சொன்னார் நீங்க ஜெருசலேமில் தங்கி இருங்க. ஆனால் அவருடைய சொல்லை கேட்காமல் அதை தட்டி அவர்கள் வேறிடம் செல்லும் போது அவர்களோடு பயணித்தவராக ஆண்டவர் அங்கே இருக்கிறார். ஆகவே அன்பான சகோதரங்களே, இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாஸ். அதாவது நம்முடைய திருப்பலி எடுத்துக்கொண்டால் பேசிக்காக நாம அதாவது அடிப்படையில் பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் இறை வார்த்தை, அந்த வார்த்தை நம்முடைய இதயங்களிலே பற்றி எரிய வேண்டும். ஆண்டவருடைய நம்பிக்கையை எரிய வைக்க வேண்டும். அதன் பிறகு நாங்கள் ஆண்டவர் இயேசுவோடு அவருடைய அந்த உணவிலே பங்கு விடுகிறோம். அப்போ நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஒன்றுன்னா பார்ப்போம். பாருங்க, இந்த முதல்ல நாம் எப்படி பூச தொடங்குவோம்? இப்போ இன்றைக்கு இந்த டைமுக்குள்ள முடிக்கலுமே தெரியல, நம்ம டக்கு டக்குன்னு பார்ப்போம். சரியா? அப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த சைன் ஆஃப் த க்ராஸ், அதாவது நாங்கள் சிலுவை அடையாளம் போடுகிறோம். நீங்கள் பாருங்க, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதை வாசிங்கம்மா இருக்கா இங்கே இருக்கிற தமிழை. பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ ஜெருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எங்கள் அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில். பாத்தீங்க தானே, அவர் இன்றைக்கு வந்தாருண்டா இந்த யாழ்ப்பாணத்தில் அவர் சொல்லுவாரு, இந்த கான்ஃபரன்ஸுக்கு போய் இறை வார்த்தை மீது ஆழமாக நம்பிக்கை வைத்து இதை கற்க வேண்டும் என்று சொல்லி, இந்த ஜெபத்தை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வாஞ்சியோடு இருக்கிறவளுக்கு போய் அடையாளம் விடு. அது மாதிரி தான் நாங்கள் என்னடா ஜெருசலேமில் பலவிதமான குளறுபாடுகள். அப்போ அங்கே ஒரு சிலர் தான் புலம்பி அழுதார்கள். என்ன புலம்பி அழுதார்கள்? ஆண்டவருக்கு அருவருக்கத்தக்க செயல்கள் செய்கிறாங்களே. இப்போ எல்லாம் அழகாக சொன்னார் ஃபாதர், என்னென்ன அந்த அருவருக்கத்தக்க செயல்னு சொல்லி. அப்ப அந்த அருவருக்கத்தக்க செயல்களுக்காக பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு. அப்ப நாம இன்றைக்கு பூசைக்கு வாரம் என்று சொன்னா நமக்கு ஆண்டவர் அடையாளம் இடுறார். ஏதோ ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். விளங்கினதா? ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அதனால தான் அவர் அடையாளம் இடுறார். சரியா? நாங்க ஒவ்வொரு தினம் காலையில மாலையில எழும்பின உடனே பிதாசியன் போறது அதுக்குத்தான். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவரை நோக்கி இருக்கும் பிள்ளை, நான் அவரிலே தங்கி வாழும் பிள்ளை. அப்ப அதுதான் அந்த
இந்த சிலுவை அடையாளத்தின் மிக முக்கியமான பகுதி. பாருங்க, அதே மாதிரி திருவழிபாடு நம்முடைய விவிலியத்தில் கடைசி நூல், அதில் பாருங்க நெற்றியில் அடையாளம். வாசிங்க மோரால், டக்கு டக்குன்னு வாசிக்கணும். ஒரு மணி. கடவுளுடைய பணியாளர்கள் நெற்றியில் நாங்கள் முத்திரை இடும் வரை நிலத்தையோ கடலையோ பாசத்தையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பேரையும் அதனுடைய தந்தையின் பேரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருக்க. ரைட், 1,44,000 பேர். சரியா? அப்போ அதெல்லாம் பெரிய கதைகள், அதெல்லாம் நம்ம விளக்கப்படுத்த தேவையில்லை. இதில் நான் சொல்ல வாரது அதன் பெயர், அதாவது ஆட்டுக்குட்டியின் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்கள் நெற்றியில் பொறித்திருந்த. ஆகவேதான் நாங்கள் தந்தை மகன் தூய் ஆவி என்று சொல்லி நம்ம இந்த அடையாளம் இடுகிறோம். சரியா? அப்போ அது மிகவும் முக்கியம். இது சாதாரண குறியீடு அல்ல, மாறாக உரிமைக்கான குறியீடு. ஐ பிலாங் டு காட். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். அதாவது நான் கடவுளுக்கு சொந்தமானவன். அப்போ நீங்கள் பிதாச்சுவன் போட்டுட்டு கடவுளுக்கு சொந்தமில்லாத விஷயங்களில் கருத்தாக இருக்க முடியுமா? விளங்கினதா? பிதாச்சுவனை போட்டுட்டு நீங்கள் வேறு வேறு விஷயத்தை நினைக்கலுமா? அப்போ நீங்கள் கடவுளுக்கு, நான் இது சும்மா ஒரு சிம்பிள் இல்லை, இது நான் கடவுளுக்குரியவன். நமக்கு தெரியும் தானே, நம்ம ஊரில் ஆடு மாடுகளுக்கெல்லாம் குறியிடுறது தானே. அது மாதிரி இந்த நாம் உள்ள குறியீடு நமக்கு வலிக்க வேணும். அப்பதான் ஆழமாக பதியும். சும்மா ஏனாத்தானோண்டு இந்த நம்ம ஃபாதர் சொன்ன மாதிரி வெளிவேடக்காரத்தனமாக சிலாக்கள் இப்படி போடுவாங்க பெரிய சிலுவை. ஆனா அவங்க பிலாங்கிங் இல்லை, கடவுளுக்கு பிலாங்கிங் இல்லை, கடவுளுக்கு உரிமையானவர்கள் அல்ல. சரியா? அப்ப அதனால பெரிய சிலுவை போடுறதால பிரயோசனம் இல்லை. அளவா போடுங்க, ஆண்டவருக்கு உரிமையாகுங்க, அதுதான் முக்கியம். சரியா? சில ஆக்களை நீங்க யோசிச்சு பாக்குறீங்க போல என்ன. சரி, அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, நாம ஃபாதர் என்ன சொல்லுவார் உடனே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அப்ப நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, உம்மோடும் உம்முடைய ஆன்மாவோடும் இருப்பாராக. இப்ப இதுல நீங்க பாக்குறீங்க, நம்முடைய திருவிவிலியத்துல ஆண்டவர் ஒரு ஆளோட இருக்கிறேன்னு சொன்னா அவருக்கு ஒரு பெரிய வொகேஷன், அதாவது அழைப்பு கொடுத்திருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். சரியா? அப்ப அதனால திருப்பலியில இணைகிற நமக்கும் அதே போல திருப்பலி செலுத்துகிற குருவுக்கும் அங்கே ஒரு விசேட அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இவாஞ்சலைசிங் மிஷன். அதாவது நான் மட்டும் கடவுளுடைய பிள்ளையாக மாறியது மட்டுமல்ல, எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அப்ப அதனால தான் குருக்களோ துறவிகளோ சாப்பிட்டாச்சு. அப்பதான் அழகா சொன்னார், என்ன குருக்கள் துறவிகள் ஒரு நாளும் பசியாச்சு பட்டினியா செத்தது கிடையாது. அப்போ அதான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எங்களுக்கு குறையாத சோறும் குனியாத கதவும் நிலையும் இருக்குது மாமி என்று சொல்லி ஒரு ஆளை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிஸ்டர். அப்போ உண்மைதான். ஆனால் குறையாத சோறும் குனியாத கதவும் நிலையும் எதுக்கு தந்திருக்கு? எதுக்கு தந்திருக்கு? நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஆகவே அன்பான சகோதரங்களே, நமக்கு அழைப்பு கடவுள் கொடுக்கிறார். அதனால தான் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். நீங்க பாருங்க, மாதாட்ட அன்னை மரியாளிட்ட கபிரியல் தூதர் என்ன முதல்ல சொல்றாரு, கடவுள் உம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அப்ப அது மிக முக்கியம். இப்ப மாதாவை சும்மா இருக்கவா கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார் கபிரியல் தூதர். அப்ப அதை ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாள், இதோ நான் அவருடைய அடிமை என்று சொன்னா, அதுக்கப்புறம் உடனே ஓடி போறாங்க மலைநாட்டுக்கு அவருடைய சகோதரத்தை பார்க்கறதுக்கு. ஆகவே அது மிகவும் முக்கியம். பாருங்க, அடுத்தது நம்ம ஒன்றா சுருக்கமாக சொல்கிறேன். பாருங்க, அடுத்தது நாம் மன்னிப்பு வேண்டுறோம். இப்போ மன்னிப்பு வேண்டுறது பாருங்க, நெகேமியாவில் எப்படி இந்த இறை மக்கள் எழுந்து நின்று மன்னிப்பு கேட்குறாங்க, பாவங்கள் அறிக்கைகிறாங்க. வாசிங்க ஒரு ஆள். இஸ்ரேல் இனத்தார் வேற்று நலத்தினரிடமிருந்து பிரிந்து நின்றனர். எழுந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் முன்னோரின் குற்றங்களையும் அறிக்கையிட்டனர். பார்த்தீங்க தானே? அப்போ நாம் நினைக்கலாம், சில வேளை அந்த நாம் பாவாரிக்க செல்லும் போது நாம் அடுத்தவன் கழுத்தை தான் பார்க்குறது, அவள் என்ன போட்டிருக்காள், இவன் என்ன உடுத்திருக்கிறான், அப்படி சரியா? அப்போ நாம் உண்மையிலேயே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கிற. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏற்புடைய ஆகிறேன் என்று சொன்னால், ஆண்டவரே நான் பாவி என்று நம்முடைய நெஞ்சில் தட்ட வேணும். நாம் பெரிய குமாஸ்தா மாதிரி வந்து நின்று நான் தான் பெரியவன் வல்லவன் நல்லவன் என்று சொல்லிக்கொண்டு
நாம உண்மையிலேயே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், உண்மையா சொல்ல போனா. ஆனால் நாம் எல்லாருமே உள்ளுக்குள்ள கல்லறைக்குள்ள எல்லாம் வெள்ளை இருக்கின்றதான் நாம் நினைச்சு கொண்டு செயற்படுகிறோம். ஆகவேதான் இது மிகவும் திருப்பலியிலே இருக்கிற விஷயம். நாம் எழுந்து நின்று பாவங்கள் அறிக்கையிட வேணும். அப்புறம் நமக்கு தெரியும், நாம் அந்த குளோரியா, அதாவது உன்னத கீதம் படிப்போம். அதில் ஃபுல்லாக இந்த நோட்ஸ் இருக்குது. நீங்கள் விரும்பினாக்கள் ஃபாதர் ரொனால்டை கேட்டுக்கொள்ளலாம், அவருடைய கம்ப்யூட்டரில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இதில் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் இருக்கிற சகல விடயங்களும் சரியா. ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அதே போல் அவர் விண்ணக தந்தை, விண்ணக மன்னர், அதே போல் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் சொல்கிறோம் ஒரே பேரான மகன், அவர் தூயவர், அவர் உலகின் பாவங்களை போக்குபவர், அவர் கடவுளுடைய செம்மறி என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். அது எல்லாமே திரு விவிலியத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்டாலஜிக்கல் அண்ட் தியாலஜிக்கல் என்ன சொல்றது டெஃபினிஷன்ஸ். எல்லாம் கடவுளுக்குரிய கிறிஸ்துவுக்குரிய அந்த தன்மைகளைத்தான், அவர்களுக்குரிய மாட்சிமையைத்தான் நாங்கள் புகழ்ந்து பாடுறோம். அது மிகவும் முக்கியமானது. அப்போ அது குளோரியா. அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க, அதுக்கு பிறகு நாம் மெதுவாக அமர்ந்திருந்து, அம்மாடா ஃபாதர் அமர்ந்திருக்க சொல்லிட்டாருன்னு நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. ஞாயிற்றுக்கிழமையில் அமர்ந்திருந்து சில வேளை அதுலேயும் பராக்கு என்னத்தை செய்கிறது, காலையில் மத்தியானத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்தால் இன்றைக்கு விளமீன் சமைக்கிறதா அல்லது நண்டு சமைக்கிறதா இறால் சமைக்கிறான்னு சில ஆக்கள் யோசிக்கிறது தானே. சில ஆக்கள் இப்போ இந்த இறை வார்த்தை வழிபாடு நடக்க போகுது பாருங்க. நாங்கள் முதலே பார்த்தோம் இயேசு எப்படி அந்த 24வது எம்மாவுஸ் பயணத்தில் சொன்னாருண்டு. அப்போ எப்படி பழைய ஏற்பாட்டில் இது இருக்குன்றது நம்ம டக்குன்னு வாசித்து பார்ப்போம். வாசிங்க முதல் ரெண்டையும். கொஞ்சம் தெரிகிற இளைஞர்கள் வாசிங்களேனப்பா. இந்த இது சுமாகுதில்லை, ரைட்? உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதில் கேட்கும்படி வாசித்தார். சரியா? கொஞ்சம் இளைஞர்கள் என்னப்பா பிரதர்மார் வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. லெக்டஸ், இதுக்குள்ள நீங்க எல்லாம் நிறைய பேர் லெக்டஸ் இருக்கிறீங்க, அதாவது இறைவார்த்தை பணியாளர்கள், ஒபிஷியல் இறைவார்த்தை பணியாளர்கள் இதுக்குள்ள இருக்கிறாங்க மறைஞ்சி. சரியா? ரைட். உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி அவர் வாசித்தார். விடுதலை பழைய நூல். அப்புறம் நெகேமியா பாருங்க, எழுந்து நின்று கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்ட நூலை வாசிப்பதிலும். அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா, இறை மக்கள் திருவழிபாடு, அவர்கள் ஆண்டவருக்கு உரிய வழிபாட்டில் ஈடுபடும் போது அவருடைய வார்த்தை அங்கே முக்கியம் பெறுகிறது. ஆகவேதான் நாம நண்டு கறி வைக்கிறதா, அந்த மீன் சமைக்கிறதா, அல்லது மத்தியானம் அவர் இருப்பாரா, அல்லது அது இது அடிக்க போயிடுவாரா என்றெல்லாம் யோசிக்க கூடாது கோயில்ல. சரியா? ஆழமாக நாம் அந்த அவருடைய அந்த உறவில் பங்கெடுக்கணும். சரியா? அப்போ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லேலூயா கீதம். சரி, அது பிறகு நாங்கள் பார்க்குறோம் திருச்சபையில் நம்முடைய மிக முக்கியமான இந்த லிட்டர்ஜி ஆஃப் த யூக்கரிஸ்ட், அதாவது பிரேக்கிங் ஆஃப் த பிரெட், அதாவது இப்போ நாங்கள் அந்த அப்பத்தை பிடும் சடங்கு. அப்போ அதை பாருங்க, அதில் கிறிஸ்து என்றென்றுமுள்ள குருவாக, சரியா, என்றென்றுமுள்ள குருவாக, அவர் மெல்கிசேக் முறைப்படி என்றென்றுமுள்ள குருவாக அவர் ஒரே பலியை விண்ணக திருப்பிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அப்போ அதான் நீங்கள் வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. எபிரேயருக்கு எழுதிய அந்த மடல், அங்கே இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய ஹை பிரீஸ்ட்ஹுட், அதாவது அவர் என்றென்றும் உள்ள உன்னத குரு, அவர் என்றென்றும் உள்ள உன்னத குரு அவருடைய ஒரே பலியை என்றென்றும் உள்ள பலியாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றதான் அதில் தியாலஜி. சரியா? என்றென்றும் உள்ள குரு அவருடைய ஒரே பலியை என்றென்றும் உள்ள பலியாக தந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ இந்த குருவானவரெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ நாங்கள் எல்லாம், சரியா, நாங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்க? இப்போ அவர் என்றென்றும் உள்ள குருவண்டா, அவர் ஒரே பலியை என்றென்றும் ஒப்பு கொடுக்குறாருண்டா, நாங்கெல்லாம் என்னதுக்கு? அதனால தான் அன்புக்குரிய சகோதரங்களே, எங்களுடைய குருத்துவம் அவருடைய குருத்துவத்தில் தான் இணைந்ததாக இருக்கிறது. இப்போ அதில் யாருமே தனித்துவமான இண்டிபெண்டன்ட் குருக்கள் அல்ல, யாரும் சுயாதீனமான குருக்கள் அல்ல. நாங்கள் எல்லாருமே என்றென்றும் உள்ள குருத்துவத்தில் பங்கு பெறும் குருக்கள். சரியா?
அப்போ அவர் அந்த நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னதால் எங்களை அவர் அப்படி தெரிந்தெடுக்கிறார் இந்த அப்பம் பிடுதலுக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், பொது நிலையில் எங்களுக்கு குருத்துவம் இல்லையா? சில வேளை கேட்கலாம், உங்களுக்கும் இருக்குது. ஆனால் அது எப்படி என்று சொன்னால், நீங்கள் அவர் ஏற்படுத்தி இந்த பணிக்குருத்தத்தின் ஊடாக உங்களுடைய வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் திருப்பலி வேளையில் இந்த அப்பத்தோடு ஒப்பு கொடுக்க வேணும். அந்த இணைந்த குருத்துவம் எங்களையும் இணைந்த குருத்துவம் தான் ஆண்டவரில். இப்போ உங்களுடையது எங்கள் ஊடாக, அது ஆண்டவருடைய விருப்பம், அது ஆண்டவருடைய திட்டம். அப்படி அதனால தான் அவர் சபத்துக்கு பிறகு நாள் முழுக்க செபிச்ச பிறகு கள்ளரோ நல்லவரோ கெட்டவரோ 12 பேரை தெரிவு செய்தார். சொன்னார் தானே, அதில் 2-3 கெட்டவங்களும் இருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கு தெரிஞ்செடுத்த எங்களையும் 2-3 கெட்டவங்க இருக்கலாம். அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரியா? அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒப்பு கொடுக்க வேணும். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பாதர் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்குறது இல்லை, அது நமக்கு தேவையில்லை. பூசை வைக்கிற பாதர் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்க தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய குருத்துவ பணியை ஆண்டவர் அழைச்சிருக்கிற அந்த குருவினூடாக செலுத்துங்க. ஆண்டவர் மிச்சத்தை பார்த்துக்கொள்வார். நாம் அவரை இவரை தீர்ப்பட தேவையில்லை, ஆண்டவர் மிச்சத்தை பார்த்துக்கொள்வார். சரிதானே? அப்போ அதனால் என்றென்றும் உள்ள உன்னத குரு அவருடைய ஒரே பலியை என்றென்றும் உள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறார். சரிதானே? அப்போ நிறைய மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இப்படி ஒரு கத்தோலிக்க நம்முடைய இந்த வழிபாடு, நம்முடைய இந்த திருப்பலி ஃபுல் ஆஃப் பைபிள். அதாவது பைபிளை அப்படியே நம்ம கசக்கி புழிஞ்சா திருப்பலி தான் இருக்குது. வழங்கினா பைபிளை நம்ம கசக்கி புழிஞ்சா திருப்பலி தான் இருக்குது. அதுதான் அதில் சாரம். அப்படியே ஜூஸை குடிக்கலாம் நீங்கள். சரியா? அப்படியே தண்ணி கிண்ணி அது இது கலந்தது எல்லாம் இல்லை, ஒரிஜினல். சரிதானே? ஒரிஜினல். அப்போ பாருங்க, இன்னொரு வீட்டு வேலை இருக்குது உங்களுக்கு. திருவழிபாடு 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை வீட்டை போய் வாசிங்க. அதில் விண்ணக வழிபாடு, தெய்வீக வழிபாடு ஒன்று காட்டப்படும். சரியா? விண்ணக வழிபாடு, தெய்வீக வழிபாடு. சரியா? அங்கே வந்து 24 மூப்பர்கள். இந்த மூப்பர்கள் என்ன செய்வாங்க? அவங்களோட கையில் ஒரு பொற்கலசம், தூபம் நிறைந்த பொற்கலசம். அந்த பொற்கலசத்தில் இருக்கிற அந்த தூபங்கள் என்ன? தூபம் என்ன? அதுதான் விசுவாசிகளுடைய விண்ணப்பம். அப்போ அதனால தான் நான் சொன்னேன், இந்த குருக்கள் அவசியம். ஆண்டவருடைய திட்டத்தில் நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் அவசியம். சரிதானே? ஆண்டவருடைய திட்டத்தில் அது அவசியம். அப்போ அதனால் நாம் ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியத்தான் வேணும். அப்போ அந்த விண்ணக வழிபாட்டில் அந்த 24 மூப்பர்களுடைய வேலை என்ன? அவர்கள் பொற்கிண்ணங்களில் அந்த மக்களுடைய விண்ணப்பங்கள் எடுத்து ஆண்டவருக்கு, அதாவது அரியணையில் வீற்றிருக்கும் தந்தைக்கும் அவருடைய அரியணையின் அருகில் இருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் அவர்கள் அந்த தூபத்தை செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. சரியா? அப்போ அதனால தான் நம்முடைய திருப்பலி எவ்வளவு தூரம், நம்முடைய குருத்துவம், நம்முடைய இந்த திருப்பலி, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய நாம் சில வேளை ஏனோ தானோன்று நாம் நினைக்கிற விஷயங்கள்லாம் எவ்வளவு ஆழமான விஷயங்கள்ன்றதை உண்மையிலேயே நாம் புரிஞ்சு கொண்டா நல்ல. சில வேளை நம்ம கத்தோலிக்கர்கள் பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கீழே வச்சுக்கொண்டு, சரியா, பெரிய ஒரு பொக்கிஷத்தை வச்சுக்கொண்டு நாம் அதுக்கு மேலே நித்திரை கொண்டு இருக்கின்ற கத்தோலிக்கராகத்தான் இருக்கிறோம். பொக்கிஷம் கீழே இருக்குது, நாம் வேற எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். சரியா? பார் சொன்னார், சோதிப்பார் கடவுள் சோதிக்கல. நாம் உடனே கடவுளை விட்டுட்டு அங்கால போய் பூநூல் கட்டவும், அது செய்யவும், இந்த நூல் கட்டவும், அங்கே இது பார்க்கவும், அந்த வெத்திலையை தடவி பார்க்கறதும், அதான் நம்ம செய்கிறோம். ஒரு சோதனை போதும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, கோயிலுக்கு வாருங்க தான் குளிக்கு மினிக்கு. உங்களுக்கு சுகமில்லாத போது, உங்களுக்கு வருத்தம் வரும்போது, உங்களுடைய குடும்பம் கஷ்டப்படும் போது, உங்களுடைய புருஷனுக்கு வியாதி வரும்போது, உங்களுடைய பிள்ளைக்கு வீசா கிடைக்காத போது, அதே மாதிரி வாரீங்களா? அதுதான் அந்த சோதனையோட முக்கியத்துவம். கடவுளே விடுறாருன்றது பார்த்தீங்க தானே சோதனை முக்கியத்துவம். இது உண்மையா தங்கமா? இந்த ஆள்ற விசுவாசம் உண்மையான விசுவாசமா அல்லது வழிபாட விசுவாசமா? அதை பார்க்கறதுக்கு ஆண்டவர் சோதிப்பார். நீங்களும் பார்க்குறதானே இது என்ன கவரிங்கா அல்லது உண்மையான பார்க்குறதானே? இப்படித்தான் கதை கொண்டு வருது. ஒரு அம்மா கவரிங் நகையை போட்டுக்கொண்டு கொழும்புல திரிஞ்சு ஒரு கள்ளன் குடுங்கி பார்த்தான் கவரிங். அது பிறகு வந்து கோபத்தில் கத்தியால் குத்தி விட்டுட்டானே. அதனால ஒன்றில் நல்ல நகையை போட்டுக்கொண்டு போங்க, இல்லாட்டிக்கு போடாம போங்க. சரிதானே? இது கொழும்புல நடந்தது, யாழ்ப்பாணத்தில் அப்படியெல்லாம் நடக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம் இந்த வசீகர வார்த்தைகள்,
ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை. அதில் மிகவும் முக்கியமானது புதிய உடன்படிக்கையின் இரத்தம். எனது உடன்படிக்கை அது மிகவும் முக்கியம். இந்த திருப்பலி அந்த புதிய உடன்படிக்கை. இந்த மக்கள், நானும் நீங்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தானே, நாம் அவருக்கு சொந்தம் உண்டு, பிலாங்கிங். நாம் அவருக்கு, கடவுளுக்கு சொந்தம். அதான் பிதாச்சனிலேயே தொடங்குது, அவருக்கு சொந்தம். அப்போ அவர் நம்மளோட உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையை அவருடைய இரத்தத்தாலேயே அவர் அதை சொலிடிஃபை பண்ணுறார். அதாவது அதை அவர் ஸ்திரப்படுத்துகிறார் அவருடைய இரத்தத்தால். முந்தியெல்லாம் பார்த்தோம் பழைய உடன்படிக்கையில் ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், புறா ரத்தம். இதில் அவருடைய இரத்தத்தால் அவர் இந்த புதிய உடன்படிக்கையை அவர் ஆழப்படுத்துகிறார். சரிதானே? அப்போ ஆகவே அன்பான சகோதரங்களே, அதனால தான் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பூசைக்கு வாரது. என்றென்றுமுள்ள அவரது என்றென்றுமான உன்னத பலியில் நாம் பங்கு பெறுறோம். அதே மாதிரி நம்மள சிலர் டெய்லி மாஸ் வருவோம். அதை நான் உங்களுக்கு சொன்னேன், ஆரம்ப திருச்சபையில் ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பம் விட்டாங்கன்னு சொல்லி. அப்போ அது ஒரு முன்னடையாளம், டெய்லி மாஸுக்கான முன்னடையாளம். சிலவளை என்ன செய்கிறது, சிலவளை நாம் ஏனோ தானொண்டு வாரது, சில வாக்கிங் போகிற நேரம் அப்படியே கோயிலுக்கு எட்டி பார்க்குறது. சிலவளை குறுமடங்களில் எனக்கு சொல்ல தேவையில்லை, டெய்லி மாஸ் இருக்குத்தான். நம்ம எந்தளவு தூரம் அதை அனுபவித்து பங்கு பெறணுன்றது நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த இவனை போல யார் ஆயக்காரனை போல தட்டித்தான் பார்க்க வேணும். அப்போ அது மிகவும் முக்கியம். சரிதானே? அப்போ நாங்கள் இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்குற அன்பான சகோதரங்களே, சரி, எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வியில் கேட்கலாம். சரியா? அப்போ பாருங்கள், எபிரேயர் 7ஆம் அதிகாரம். எபிரேயர் நல்ல அழகான புத்தகம். நீங்கள் வாசிச்சு பாருங்கள், முதல் அதிகாரங்கள் எப்படி ஆண்டவருடைய அந்த குருத்துவத்தை அழகாக விளக்கப்படுத்தி இருப்பார். இவரே என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். இவர் விண்ணகத்தில் பெருமைமிகு கடவுளுடைய அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே மனிதரால் அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கிறார். இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பலியை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். அந்த உன்னதமான என்றென்றுமான பலியை அவர் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. சரியா? இப்ப நாம இப்படி தொண்டை வடிக்க இப்படி பேசுறேன்னு சொன்னா இதுவும் ஒரு பலிதான். ஆண்டவர் அந்த பலியோடு இது சேர்ந்து கொண்டு போகுது. நீங்களும் நித்திர சோகத்திலையும் இந்த பாதரன் அங்க இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கீங்க, அதுவும் ஒரு பலிதான். அந்த பலி எல்லாமே ஆண்டவருடைய அந்த உன்னத பலியில ஒன்றாக இணையுது. சரிதானே? ஆகவே தான் நாம் எல்லாரும் இந்த இதில் இணைஞ்சி செயற்பட வேணும். அப்போ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கடைசியாக நாம் என்ன செய்வோம்? கடைசியாக திரும்பவும் பிதாச்சுதன் போட்டு உங்களை அனுப்புறது என்ன? போய் இந்த பிலாங்கிங்னஸ், அதாவது நீங்கள் கடவுளுக்குரியவங்கன்றதை வாழ்ந்து காட்டுங்க. அதாவது நீங்கள் கடவுளுக்குரியவங்கன்றதை மற்றவங்க சொல்ல வேணும். நேற்று நாங்கள் ஒரு ஃபாதரை பற்றி பேசினோம். அந்த ஃபாதர் இறந்த பிறகு மக்கள் எல்லாம் எழுதுறாங்க. அதே மாதிரி அவர் இருக்கைக்குள்ள 50 வருஷம் எழுதினாங்க மக்கள் எல்லாம். எப்படி இந்த ஃபாதர் டிரான்ஸ்ஃபர் ஆகல ஒரே ஒரு பெட்டியை, ரங்கு பெட்டியை எடுத்துக்கொண்டு போனார். அதாவது ஒரு சின்ன பெட்டியை ஒன்று எடுத்துகிட்டு போனார். உங்களுக்கு தெரியும் தானே மற்ற விஷயங்கள். அப்பா எழுதுறாங்க. அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, இவர் ஏழைகளுக்காக, இவர் ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்திலையும் அவருடைய அப்பா அம்மா எல்லாம் டாக்டர் ப்ராக்டர் அப்படியான இது. இப்போ இவர் ஏழைகளுக்காக அவருக்கு பெரிய பெரிய பங்கெல்லாம் கொடுத்தது. இப்போ கொழும்பு ஃபாதர் ஒரு ஆள் தான். கொழும்பில் வெள்ளவத்தை கேள்விப்பட்டு, வெள்ளவத்தை பம்பலை பிட்டிய அப்படி பெரிய பெரிய பங்கெல்லாம் கொடுக்கத்தன்னம். அவர் மட்டக்குழின்னு சொல்லி இந்த சாங்டி நிறைஞ்ச ஒரு பங்கு, அதாவது ஒரு சேரிப்புறமான ஒரு பங்கை தெரிவு செய்து அதுக்குள்ள தமிழ் மக்களுக்காக, உங்களுக்கு தெரியும் தானே கொழும்பில் தமிழ் மக்களுக்கு முந்தியெல்லாம் கஷ்டம் பூசை பிரார்த்தனை. இப்போ ஓகே, அப்போ அப்படியான ஒரு தருணத்தில் 90களில் தமிழ் மக்களுக்கு பூசை சென்டர், மாஸ் சென்டர் ஒன்று உருவாக்கி, இது சிங்கள ஃபாதர். அப்போ இதெல்லாம் மக்கள் சொல்கிறாங்க. அப்போ தான் நான் பிரதர்மார்கிட்ட கேட்டேன், நானும் நீங்களும் சாகக்கில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் இப்படி நம்மளையும் சொல்லுவாங்களாடா இல்லைங்களா? ஆகவே இப்போ நம்முடைய ஜெபம் கடைசியில், இப்போ நம்முடைய நம்ம எல்லாம் பார்த்து தான் இது ஒரு உன்னத ஜெபம், விண்ணக ஜெபம், இதில் நாம் ஒன்றிணைகிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்வாக மாறாட்டிக்கு, வெளிவேட தனமற்ற ஒரு ஜெபமாக மாறாட்டிக்கு என்ன பிரயோசனம்? நான் அழகாக உடுத்தி அழகாக பூசை வைக்கலாம். என்னுடைய வாழ்க்கை மாறாட்டிக்கு அந்த பூசையில் நான் பயனடைய இல்லையே.
விளங்கினதா? பூசையில் நான் பயனிட இல்லை. அப்போ அப்புறம் நான் உங்களுக்கு என்ன விஷயம், ஒரு சின்ன ஒரு பாசிங் நோட் சொல்ல வேணும். நம்முடைய லெக்ஷனரி, அதாவது வாசக நூல் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சிலோட நீங்கள் வாசித்து தியானிக்கிறார்கள் இருக்கிறீங்க தானே, நாளாந்த வாசகங்கள், அதில் நீங்கள் பார்க்க வேணும். பாருங்கள், உதாரணமாக இண்டையிட வாசகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வருது இல்லை, இண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாம் வாசகத்தில் இருக்குது, ஆண்டவர் கட்டு போடுகிறார் காயங்களுக்கு, அப்படி இருக்குது, இறுதியாக முடியும். நற்செய்தியில் என்ன இருக்குது? ஆண்டவர் ஜேசு மக்கள் ஆயனில்லாத ஆடுகள் போல் இருந்ததை கண்டு மனமுருகினார். விளங்கினதா? அப்போ நம்முடைய வாசகங்கள் எப்பயுமே ஒரு டைப்போலஜி, அதாவது டைப், சரியா? அப்போ அந்த ஒரு மாதிரி படிவங்கள் அமைவில் தான் அமைஞ்சிருக்கும் நம்முடைய வாசகங்கள். நீங்கள் படிவாக பார்த்தீங்கன்னா முதலாம் வாசகத்துக்கும் நற்செய்திக்கும் இடையில் ஒரு பெரிய தொடர்பு இருக்கும். அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. கத்தோலிக்க திருச்சபையில் அப்படித்தான் நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அப்போ நான் இதை சொல்லாட்டிக்கு நான் ஒரு பெரிய பாவியாக மாறி விடுவேன். ஏன்னா நான் ஒரு மாதா பக்தன், ஒவ்வொரு நாளும் சிவமாலை செபிக்கிறவன். அப்போ அதனால் சிவமாலையும் முழுக்க பைபிள் தான், சரியா? சிவமாலையும் அதில் இருக்கிற காரணிக்கம், அதாவது ரகசியங்களாக இருக்கலாம், அதில் இருக்கிற ஜெபங்களாக இருக்கலாம், எல்லாமே பைபிள் தான். இப்போ அன்றைக்கு நான் கண்ணாடியை கொண்டு போகல, எனக்கு சின்ன எழுத்து, இந்த பிரிவியரி நான் சொன்ன இந்த கட்டளை செபத்தில் இருக்கிற சின்ன எழுத்து விளங்காது. அப்போ உண்மையிலே எனக்கு பங்கு வர இல்லாமல் போயிட்டு. யோசிச்சு பாருங்கள். இதே நேரம் நான் இப்போ 90 வயசுன்னு சொல்லுங்களேன், நமக்கு அந்த பைபிள் அந்த பிரிவியரே தூக்கவும் இயலாது. ஆனால் எனக்கு சாகு மட்டும் சிவமாலே முழுக்க சரி ஏழும், சரிதானே? அதுவும் பைபிள் தான். அப்போ இவை எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் பொதுவான ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். அப்போ நான் நேரத்தோடைய முடித்து உங்களை சாப்பாட்டுக்கு போகலாம், நீங்கள் டைமுக்கு போகலாம். பார் சொன்னார் 1:15 மட்டும் போகலாம்ன்ட்டு கேள்வி இருந்தால் கேட்கலாம். உங்களுக்கு கேள்வி வாரத்துக்கு முதல், கேள்வியை நீங்கள் அந்த ஃபார்முலேட் பண்ண முதல் நான் ஒரு சின்ன கருத்தை முன்வைக்கணும். நாம் எல்லாம் சொன்னது தானே, கடவுள் தந்தை 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 என்று. அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. கடவுள் அம்மான்னு நான் சொல்ல வர இல்லை, நான் பெண்ணியல்வாதி அல்ல, ஆனால் பெண்களுக்கு எதிரானவனும் அல்ல. சில வேளை நம்முடைய தந்தைமார் அப்செட்ன்னு சொன்னால் சைக்காலஜிக்கலி கடவுளையும் நம்ம வெறுக்க பார்ப்போம். விளங்கினதா? நம்மளோட தந்தைமார் அப்செட்டா தெரியும் தானே. அதனால் நம்மளோட தந்தைமாரில் இருக்கிற நல்ல குணம், ஏதாவது ஒரு நல்ல குணமாக இருக்கும் தானே, அதை நீங்கள் தியானிங்க, அது மிக முக்கியம். 2வது இதில் நிறைய பொம்பளைகள் எல்லாம் இருக்கிறீங்க, நிறைய பிரதர்மார், வருங்கால குருக்கள். உங்களோட வீட்டில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைகளை நல்ல ஆம்பளைகளாக வளர்க்க வேணும். அப்போ தான் அவங்க நாளைக்கு நல்ல கணவராக இருப்பாங்க, நல்ல அப்பாவாக இருப்பாங்க. அப்புறம் செமினரிக்கு வந்தால் நல்ல குருவாக மாறுவாங்க, சரிதானே? லாஜிக் சிம்பிள். அப்போ அதனால் இங்கே இருக்கிற பொம்பளைகளுக்கு பெரிய ஒரு கடமை இருக்குது. உங்களோட வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளை நல்ல ஆம்பளைகளாக வளர்க்க வேணும். அப்போ தான் நல்ல அப்பாவாக வருவாங்க. நல்ல அப்பாவாக இருந்தால் தான் அந்த பிள்ளைக்கு ஈஸியாக தொடர்பு படுத்தலாம் கடவுளோட. ஏன்டா அப்பாவை தானே பார்க்குது. நாம் அப்பா தந்தாய் தந்தாய்ன்னு சொல்லிக்கலாம், அந்த பிள்ளை அப்செட்னு சொன்னால் சைக்காலஜிக்கலி பெரிய பிரச்சனை. ஸோ கவுன்சிலிங் ஒன்று தேவைப்படும் சில வேளை கடவுள் அப்பாண்ட ஏற்றுக்கொள்கிறதுக்கு. அதனால் இங்கே இருக்கிற பொம்பளைகள், சிஸ்டர்மார், கெஞ்சி கேட்குறேன், உங்களை ஆம்பளைகளை நல்ல ஆம்பளைகளாக வளருங்க, மிக முக்கியம்.